பாராட்டணும். எதுவாக இருந்தால் சமையல் நல்லா இல்லைனாலும் பாராட்டணுங்க. நீங்கள் பாராட்டி பாருங்க. ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன், எங்கூட பட்டிமன்றம் பேச வர என் தம்பி பாராட்டுறதே இல்லைன்னா அவங்க மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன், என் தம்பி ஒரு வார்த்தை தான் பாராட்டலாமல்லன்னு. அன்னைக்கு போய் தம்பி பாராட்டுனா அந்த அம்மா குழம்பு ஊத்துச்சு. ஆஹா, குழம்பு வச்ச கையுக்கு வளையல் போடணும்னா. அடுத்து ரசம் ஊத்துச்சு. ஆஹா, ரசம் வச்ச கையுக்கு மோதிரம் போடணும்னா. அந்த புள்ள ஓன்னு அழுதுச்சு. உடனே அந்த தம்பி சொல்லியிருக்காரு, பாராட்ட சொல்லி அக்கா சொல்லிச்சே, அதனால தானே நான் பாராட்டுனேன், எதுக்கு அழுகிறே அப்படின்னு கேட்டிருக்குது. உடனே அந்த புள்ள சொல்லியிருக்குது, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு சரியில்லைங்களா, பக்கத்து வீட்டில் போய் குழம்பு ரசமும் வாங்கிட்டு வந்து வச்ச, அதைய போய் பாராட்டுறீங்களே அப்படின்னு சொல்லுச்சு. ஆக நீங்கள் சின்ன சின்ன அன்பு தாங்க. ஒரு பாராட்டு நல்லா இருக்குதோ இல்லையோ, அருமை, சூப்பர், குட், இந்த மாதிரி நன்று, இப்படி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை உதிர்த்து பாருங்க. அது வீடாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை வெளியே இடமா இருக்கலாம், எங்கே இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி சின்ன சின்ன பாராட்டில் தாங்க இருக்குது. இங்கே பாராட்டுலினாலும் வில்லங்கம் உண்டு. இந்த கொரோனா காலத்தில், கொரோனாவை எல்லாருமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நானும் கொரோனா காலத்துலலாம் அனுபவிச்சவதான். ஏன்னா நான் கல்லூரி பேராசிரியர் இல்லையா. நான் கல்லூரியிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேராசிரியர் நான் தான். என் மாணவர்களெல்லாம் செல்ஃபோன் வச்சுருந்தா நான் வகுப்புக்குள்ளே அனுமதிக்கவே மாட்டேன். அந்த செல்ஃபோனை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, ஏய் வருஷ கடைசியில் அம்மா அப்பாவை வந்து என்கிட்ட வாங்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிடுவேன். இதே மாதிரி கொரோனா டைம் ஆயிடுச்சு, கொரோனா வந்தாச்சு, செல்ஃபோன் பூரா என் கையில் இருக்குது. பையங்க செல்ஃபோன் மூலம்தான் வகுப்புக்குள்ளே வரணும். நான் கூப்பிடுறேன், தம்பி வாடா செல்ஃபோனை வாங்கடா. அவன் சொல்கிறான், வேண்டாங்க மேடம், நீங்களே வச்சுக்கோங்க மேடம். நான் சொன்னேன், டேய் செல்ஃபோனை வாங்கிட்டு போய் என் வகுப்புக்குள்ளே வந்தாத்தாண்டா எனக்கு சம்பளமே கொடுப்பாங்க. அவன் சொல்கிறான், மேடம் நீங்கள் கொள்கையிலேயே இருங்க மேடம், மாறாதீங்க மேடம், வருஷ கடைசியிலே எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுங்க மேடம். வரவே மாட்டேங்கிறான். நான் பார்த்தேன், ஓ இது வில்லங்கம் ஆகுதுன்னு மாஸ்கை போட்டுட்டு 5 மாஸ்க்கு சானிடைசர் எல்லாம் கைக்கு பூசிட்டு வாடகை கார் எடுத்துட்டு வீடு வீடாக போய் இந்தாடா செல்ஃபோன், இந்தாடா செல்ஃபோன், என் வகுப்புக்குள்ளே வாடா, என் வகுப்புக்குள்ளே வாடா, அப்போ தாண்டா எனக்கு சம்பளம் தருவாங்க, வகுப்புக்குள்ளே வாடா வாடான்னு வந்துட்டான். வந்துட்டு ஒருத்த உட்கார்ந்துட்டு எனக்கு அடிக்கிறா, எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டா என்று சொன்னாயோ, அந்த செல்போன் மூலம்தான் உன் வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி ஈச பூமராங் அப்படின்னு என்ன பூமராங் ஆக்கிட்டான். நாங்கள்லாம் கொரோனா காலத்தில் அனுபவித்தோம். இந்த கொரோனா காலத்துலிங்க எங்கள் பக்கத்து வீடு, அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறவங்க. அந்த அம்மாவோட சமையல் சுமாராக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் 2 பேரும் வேலைக்கு போகிற வீடு எப்படி பரபரன்னு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அதை உணர்ந்து தாங்க தாமரை அப்படிங்கிற ஒரு கவிஞர், பெண் கவிஞர், ஒரு கவிதை எழுதுச்சு அந்த அம்மா. அதாவது வேலைக்கு போகிற வீடுகளிலே எப்படி ஒரு பரபரப்பான சூழல் ஒரு பெண் அனுபவிக்கிறாள் அப்படின்னு அந்த அம்மா ஒரு கவிதை எழுதுச்சு. நிற்க நேரம் இல்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள், இடையிடையே மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பில் கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கும் பால். இந்த பாலும் புருஷனும் ஒன்றுங்க, பாலும் புருஷனும் ஒன்று. பொங்கும் பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது, சனிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிடு. இன்னைக்கு காலையிலேயே அவன் வீட்டில் அப்படிதான், கிளம்புறதுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லி பதில் சொல்றதுக்குள்ள பொங்கிடுச்சு. ஆக ஒரு பரபரப்பான சூழல். வேலைக்கு போகிற பெண்கள் தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன கல்லூரி பேராசிரியர், நான் வேலைக்கு போகிறதுக்குள்ளே வீட்டு இதை நான் இன்றைக்கும் நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். அந்த அனுபவத்தை தான் அந்த தாமரை கவிஞர் எழுதியிருக்காங்க. 4 மணிக்கு எந்திரிப்பேன்,
அத்தனை வேலையை செஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு டிஃபன் கட்டி எல்லாம் பரபரப்பாக பண்ணிக்கிட்டு அப்படியே தோசை ஊற்றும் போது தான் எங்கே 7:30 தான் எந்திரிக்கு. 7:30 எந்திரிச்சு அது பாத்ரூமுக்கு 8 மணிக்கு தான் போவார். ஏன்னா இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பேப்பரை படின்னு படிச்சுட்டு 8 மணிக்கு பாத்ரூமுக்குள்ளே போவார். போகிறதுக்குள்ளே தண்ணி எடுத்து வைக்கணும், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு அவ்வளவும் கொடுத்துட்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் முதுகும் வேற காலையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். நிப்பார் இப்படி வேட்டை கருப்பராயன் சாமியாட்ட கையில் அருவாள் மட்டும்தான் இல்லை. இதில் முதுகு தேய்க்கும் போது வைரமுத்து அவருக்கு நினப்பு ஒரு கவிதையை பேசுவார். ஆகா எவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தையை எங்கடி கத்தாயின்னு. நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வருவேன் பரவரன்னு. ஆமாய்யா, என் ரூட்டில் 10 எரும மாட்டை நான் தாயா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பரவரன்னு பதில் சொல்லிக்கிட்டு ஓடி வருவேன். வரக்குள்ள தோசை கருகி இருக்கு. கருகன தோசை எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு தோசை ஊற்றும் போது என் பிள்ளை ஓடி வந்து, அம்மா சீப்பை காணம்பா. தலையிலேயே சீப்பு இருக்கு, சனியனை தலையிலேயே சீப்பு போடி ஓடிடுவா. தோசையை திருப்பி போடையில பையா அம்மா சாக்ஸை காணோம். ஓடி போய் சாக்ஸை எடுத்து கொடுத்துட்டு வந்து தோசையை எடுத்து போட்டுட்டு இன்னொரு தோசை ஊற்றும் போது என் மாமியா அம்மா காஃபி மாங்கு ஓடி போய் அந்த அம்மாளுக்கு காஃபியை கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த தோசையை திருப்பி போடும்போது பாத்ரூம்லேருந்து சத்தம் வரு, அம்மா டவல்னு. 33 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் டவல் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு எங்கள் மனுஷன் போனதாக வரலாறே கிடையாது. உனி ஓடி போய் டவலை கொடுத்துட்டு ஓடி வந்தா இந்த தோசையும் கருகி போகு. 2 கருகின தோசையை நம்ம சாப்பிடணுமேனு இங்கே இருந்துட்டே ஒரு கையில் அப்படியே டவல் எடுத்து சச்சின் டெண்டுல்கர் போடுற மாதிரி நான் அப்படியே போடுவேன். விராட் கோலி கேட்ச் பிடிக்கிற மாதிரி துண்டு அவர் கேட்ச் பிடிப்பார். என்னைக்கு ஒரு நாள் இந்த பரபரப்பில் மறந்து போய் துண்டை போடுறதுக்கு பதிலாக கையில் இருக்கிற தோசை திலிப்பியை போடுவனோன்னு தெரியாம எல்லார் வீடுகள்லையும் உண்டுங்க. நீங்க ரசிச்சு பாருங்க. எதையுமே ரசிக்கணும். நம்ம ரசனையோடையா இருக்கிறோம். காலையில் ஒரு கோபத்தில் பரபரப்பு பஸ்ஸை பிடிக்கணும், அங்கே போனால் ஆஃபீஸில் திட்டு ஊங்குற அந்த டென்ஷன்லேயே வேலை செய்யலை. இதெல்லாம் ரசிச்சாத்தாங்க தெரியும். ரசிக்கணுங்க. ஆக வேலைக்கு போகிற வீடுகளில் பெரும்பாடு இதுக்கு 2 வேலைக்கு போகுதா. அந்த அம்மா சமையல் சுமாரான சமையல். இப்போ கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரியும், சாமிக்கும் கூட பூட்டு போட்டோம். யாரும் எங்கேயும் போக முடியல. எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம். எங்கள் வீட்டிலலாம் பண்ண அட்டுழியம் இருக்குது பாருங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அந்த ரூம்பையே டார்க் ஆக்கிட்டு லேப்டாப்பை வச்சு உட்காந்துக்கிட்டு அம்மா முறுக்கு சுட்டு கொடுமான்னாரு. சரின்னு நான் என்ன பண்ணேன், முறுக்கு சுட்டு கொண்டு போய் வச்சேன். லைட்டையும் கூட போடுறதில்ல. அந்த இருட்டு ரூமில் அந்த லேப்டாப் வெளிச்சத்திலேயே முறுக்கு எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டு கத்துன்னு கத்துனார். என்னடி முறுக்கு சுட்டு வச்சிருக்கிற, ஒரே கசப்புனாரு. நான் ஓடி போய் லைட்டை போய் போட்டுட்டு பார்க்குற, சுட்டு வச்ச முறுக்கு அப்படியே இருக்குது. கொசுவுக்கு பற்றி வச்சிருந்த கொசுவத்தி சுருளை சாப்பிட்டுட்டு என்னால் அப்புறங்க இந்த கொரோனா காலத்தில் என் வீட்டில் நான் இதை அனுபவித்தேன். இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்கிறாரு, அம்மா எல்லாத்துக்கும் பூட்டு போட்டாங்க, வீட்டில் தான் இருக்கிற, இது நாள் வரைக்கும் சமையல் தான் நான் வாய்க்கு ருசியாக ஆக்கி போடல, இப்போவாவது ஏதாச்சும் யூடியூப்பை பார்த்துட்டு நல்லா சமைச்சு போடம்மா வாய்க்கு ருசியான் இருக்கிறாரு. அந்த அம்மா ஒன்றும் பேசலை. சமைச்சுது, பரிமாறிச்சு. அம்மாள் அப்படியே சாப்பிட்றக்கு எடுத்து உட்கார்ந்தாரு. உப்பில்லை, உரப்பில்லை, காரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. ஏமா கொஞ்சமாவது சொன்னதை கேட்டுட்டு கொஞ்சம் காரமாக ருசியாக சமைச்சிருக்கலாமல்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாது. அந்த அம்மா ஒன்றும் பேசலை. ஃபோன் எடுத்துது, அழுதுகிட்டே போய் பேசிச்சு. இந்த மனுஷன் என்ன நினச்சாரு, ஏதோ அவங்க அம்மாளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்னு நினச்சிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க, கார்ப்பரேஷன் லாரி வந்து நின்றுச்சு. இறங்கி 4 பேர் வந்தாங்க. இங்கே ராமசாமி யார் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மனுஷன் நான் தாங்க, என் பேர் தாங்க ராமசாமின்னு. சாப்பாட்டில் ருசி இல்லை, காரம் இல்லை, உப்பு இல்லை, சுவை இல்லைன்னு சொன்னையான்னு கேட்டாங்க. ஆமாங்க சொன்னங்க. வா உனக்கு கொரோனா வந்திருக்குதுன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
ஒரு பாராட்டில் பாருங்க, பாராட்ட தவறுனதுனோட விளைவு பிடிச்சி கொடுத்துருச்சு அந்த அம்மா. இதெல்லாம் குடும்பங்கள்லாம் நடக்கக்கூடியதுங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ரசித்து பழகி பாருங்க. இங்கே கல்யாணமான புதுசு எங்கள் இதில் எங்கள் அப்பா அவ்வளோ வசதி இல்லைங்க, ஏழை விவசாயி தான், வசதி இல்லை. ஆனாலும் எங்களுடைய கௌரவத்துக்காக எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு டிவிஎஸ் 50 செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது 20 இழுக்கிறதே கஷ்டம், 20 இழுக்கிறதே கஷ்டம். அதுக்கு நடந்தே போயிடலாம். அதில் எண்ணெயும் உட்கார வச்சு ஓட்டணுமா? எண்ணெயினா குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. இப்போதான் இப்படி. அப்பெல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு இருந்தேன். நம்புங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்படி சிக்குன்னு இருந்தேன். என்னையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுமா? எங்கள் ஊர் கிராமம், வண்டி தடம். என்னை உட்கார வச்சு அவர் ஓட்டிட்டு போகிறாரு, அது இழுக்க மாட்டேங்குது. போகிற வழியில் ஒரு 10 எருமை மாடு குறுக்க நின்றுச்சு. என் வீட்டுக்காரருக்கு எங்கள் அப்பா மேலே இருக்கிற அந்த கோபம், உடனே அந்த கோபத்தை என்கிட்ட காமிச்சாரு. என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே வந்து நிற்கிதுன்னாரு. எருமை மாடுக என் சொந்த பந்தமா? நான் சுதாகரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன், ஆமாங்க, எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டாருங்க, இது என் நாத்தனாருங்கன்னு தான் சொன்னேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த மனுஷனுக்கு கோபமெல்லாம் போய் வண்டியை கீழே போட்டுட்டு உளுந்து உளுந்து சிரிச்சார் பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையானது. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மை. இதை ஒரு கூட்டத்தில் சொன்னங்க. ஒரு பெரியவர் எந்திரிச்சு சொன்னார், கண்ணு நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை கண்ணுன்னாரு. எப்படிங்க ஐயான்னு கேட்டேன். வீட்டில் போய் கலன்னு சிரிச்சங்கண்ணு, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னாரு. அந்த நோய் விட்டு போகிறதில்லை, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் பொதுவாகவே பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ரசிக்க பழகணுங்க. ஆனால் நம்ம ரசிக்கிறோமா? அந்த ரசிப்புக்குள்ளே எவ்வளவு ஒரு வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் பயணப்பட்டுருக்குறோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் எனக்கு அவருக்கு ஒரு சண்டை வந்துடுது. எதுக்கு சண்டைனா, 33 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி. கல்யாண நாள் நான் கேட்டேன், 33 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாண நாளை எப்படி கொண்டாடலான்னு கேட்டேன். அந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார், ஒரு 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம் போன்ட்டாரு. இங்கே இப்போ கிளம்புறேங்க, இன்னைக்கு கிளம்பியில் நான் ஒன்று கேட்குறேன், ஏங்க நான் வெளியில் போகிறேன், என்ன வேணும்னு. அவர் கேட்குறாரு, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னாரு. ஏன்னா அவர் பாடு அவருக்கு எல்லாம் நீங்கள் ரசிக்கணும். 33 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணலான்னா 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலின்னாரு. எனக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு, சண்டை வந்துடுது. சண்டை வந்ததையும் சொன்னார், மேடையில் பேசுகிற மாதிரியே வீட்டுக்குள்ளே பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, கிளம்புங்க அம்மா வீட்டுக்குன்னாரு. சரி, யோசித்த நிகழ்வுகளும் இல்லை, வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம். சரி, அம்மா வீட்டில் போய் நம்ம அக்கா தங்கச்சி கூட 10 நாள் குதூகலமாக இருந்துட்டு வந்துடலாமேன்னு பொட்டி தூக்கிட்டு ஓடிட்டேன். போயுங்க 2 நாள் தான் ஆச்சு, ஃபோன் வருது, நீ பாட்டுக்கு போய் இருந்துட்ட. சரி, இப்போ என்ன இதில் சிக்கல் என்ன? இல்லை, கடையில் சாப்பிட்டனா அது வாயிலையும் ஒட்டுலியா வயிற்றுலையும் ஒட்டுலியா போயிட்டே இருக்குது. எப்போ வருவேன்? நான் சொன்னேன் 10 நாள் இல்லாமல் வரமாட்டேங்க. அம்மா வாபஸ் வாங்கிக்கிறேன், தயவு செய்து திருப்பி வா, என்னால் உன்னை தாங்க முடியாதுன்னாரு. நான் சொன்னேன், அப்படியே நான் கிளம்பி வந்தாலும் மத்தியானம் ஆகுங்க, காத்தால சோத்துக்கு நான் எங்கே போவேன்னாரு. கடையிலேயே போய் சாப்பிடுங்க. ஐயோ, உனி கடையில் சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன் ஜாமி, கிளம்பி வான்னாரு. நான் ஒன்று சொன்னேன், அப்போ ஒன்று பண்ணுங்க, எப்படி கிளம்புனாலும் மத்தியானம் ஆகு, மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன், எடுத்து இட்லி ஊற்றி இட்லி பொடியை அரைச்சி வச்சிருக்கிறேன்,
போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எனக்கு இட்லி ஊற்ற தெரியாதேன்ட்டார். 3.5 நிமிஷம் மௌனஞ்சலி செலுத்தலான்னு சொன்னார்ல, இட்லி ஊற்ற தெரியல. எனக்கு இட்லி ஊற்ற தெரியாதுன்னாரு. நான் சொல்கிற செய்யுங்கன்னு. ஃபோனை கட் பண்ணிடாத, ஃபோனை கட் பண்ணிடாத, காதுலியே வச்சுக்கோ, சொல்லு. நான் சொன்னேன், மாவை வெளியே எடுங்க, எடுத்துட்டேன். இட்லி பாத்திரத்தை எடுங்க, எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றுங்க, ஊற்றிட்டேன். மாவை நல்லா கலக்குங்க, கலக்கிட்டேன். தட்டத்தில் ஊற்றுங்க, ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு சொல்கிறாரு, ஒழுகுது. என்ன ஒழுகுதுன்னு? மாவு ஒழுகுது. இட்லி தட்டத்தில் துணி போட்டீங்களான்னு. எங்கள் கொங்கு மண்டல பகுதியிலெல்லாம் இட்லிக்கு துணி போட்டு தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் இங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. எங்கள் ஊர் கொங்கு மண்டலத்துலலாம் இட்லி சுடணுன்னா வேட்டியை பழைய வேட்டி, கிழிஞ்ச வேட்டி அல்லது ஏதோ வெள்ளை துணியை போட்டு தான் இட்லி சுடுவோம். இவருக்கு அது தெரியல. ஒழுகுது. என்ன ஒழுகுதுன்னு? மாவு ஒழுகுதுன்னாரு. இட்லி துணி போட்டீங்களான்னு? நீ சொல்லவே இல்லை. இட்லி துணி போடுங்கய்யா. போட்டுட்டேன். மாவை ஊற்றுங்க, ஊற்றிட்டேன். நல்லா குப்புன்னு மூடி வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு குபுக் குபுக் குபுக்குன்னு ஆவி வரு. வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் வருது. ஆவியே வரல. ஐயோ நல்லா பாருங்க, ஆவி வருந்துருக்குன்னு. இல்லை, ஆவி வரலேன்னு. அந்த ஆவி வர்றக்குள்ள என்றாவி போயிருமாட்டிருக்குது. ஆத்தா, ஆவி வரலேன்னாரு. அடுப்பை பற்ற வச்சிங்களான்னு? நீ சொல்லவே இல்லை. அன்றாட நடக்கிற நிகழ்வு தாங்க. 33 வருஷம், 7.5 சனி, ஒரு இட்லி சுட தெரியாத வாழ்க்கையும் கூட நம்ம இன்னைக்கு மண்ணில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அதைய நீங்கள் ரசிக்க பழகணும். கோபப்பட்டோன்னு வைங்க. நீங்கள் ஆண்கள் பெரும்பாலும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா என் வீட்டிலெல்லாம் சாப்பாட்டில் முடி இருந்துச்சுன்னா அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். பயங்கரமாக கோபம் வரும். பொதுவாக எல்லாருக்குமே சாப்பாடில் முடி வந்துச்சுன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. எதுக்குங்க டென்ஷன் ஆகி நம்ம என்னங்க சாதிக்க போகிறோம்? ஒன்றும் வேண்டாம். அப்படி சாப்பாட்டில் முடி இருந்துச்சா அந்த அம்மையாரை பக்கத்தில் கூப்பிடுங்க. வாம்மா, இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகு. ஒரு பாராட்டு பத்திரம் வாசியுங்க. நாளைக்கு அந்த அம்மா எவ்வளவு சுத்தமாக ஆக்கும் தெரியுங்களா? நேற்றே அந்த கவிஞர் வைரமுத்து மாதிரி கவிதை பாடினார். இன்னைக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறேன்னு அடுத்த நாள் இலக்கணம் சுத்தமாக செய்ய. அதைய விட்டுட்டு என்ன இளவு முடியெல்லாம் போட்டு ஆக்கி தொலைச்சிருக்கிற அப்படின்னா அந்த அம்மா பதில் சொல்லு, நீங்கள் தானே தினம் சமையல் ஒரு சேஞ்ச் வேணும்னு கேட்குறீங்க, ஒரு சேஞ்சாக இருக்கட்டுன்னு போட்டாக்குனேன்னு பதில் வரும். ஏன் எப்படி நம்ம கேட்குறோமோ அதுக்கு தகுந்த பதில் தாங்க நமக்கு கிடைக்கி. அது வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலையும் அப்படித்தான். ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, எதையை நாம் கொடுக்குறோமோ அது நமக்கு கட்டாயம் திரும்பி கிடைக்கும். இங்கே அக்பர் பீர்பால் கதை கேட்டிருப்பீங்க. ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அக்பர் பீர்பால் கிட்ட கேட்குறாரு, பீர்பால், இந்து மதத்தில் ஒன்று சொல்கிறாங்களே, நாம் எதை தர்றோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பீர்பால் சொல்கிறாரு, ஆம் அரசே, உண்மைதாங்க. உடனே மறுபடி அக்பர் கேட்குறாரு, நல்லா சொல்லுங்க, எதை தர்றோமோ அது திருப்பி நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும் அரசே. சொல்ல சொல்ல அக்பர் பீர்பால் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டுட்டார். இப்போ அவருக்கு திருப்பி கிடைக்கணும் இல்லை, பீர்பால் திருப்பி ஒரு அறை விடணும். அவர் கொள்கைப்படி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இவர் திருப்பி ஒரு அறை உடனுமா இல்லையா? பீர்பால் அறைவாரா? இவர் அரசர், அறைய முடியுமா? என்ன பீர்பால் பதிலையே காணா. பீர்பால் சிரிச்சுட்டே வெளியில் வந்தார். எதிர்த்து அப்படி ஒரு வீரன் வந்தா. அந்த வீரனோட கன்னத்தில் பீர்பால் பலார்னு ஒரு அறை விட்டார். விட்டுட்டு சொன்னார், இன்னைக்கு அரசர் தொடங்கிய விளையாட்டு
யார் யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க கன்னத்தில் ஒரு அறை விடுங்க, இது அரசர் தொடங்கிய விளையாட்டுன்ட்டான். சொல்லிட்டு போயிட்டான். அந்த வீரன் முதல்ல பார்க்குற வீரன் கன்னத்தில் பலார் பலார் பலார். சாயந்தரம் ஆயிடுச்சு. அக்பர் அரசாங்க அலுவலகத்தை எல்லாம் முடிச்சுட்டு அந்த புறத்துக்கு போனார். அந்த புறத்துக்கு போன உடனே மகாராணி ஓடி வந்து அக்பர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டுட்டாங்க. அவர் அப்படியே பொறி கலங்கி நிற்கிறாரு. அடின்னு என்ன சாதாரண அடியா? விட்ட ஒரே அறையில் அக்பருக்கு பொறி கலங்கிடுச்சு. என்னம்மா, கணவன் கூட பார்க்காம கன்னத்தில் அரைஞ்சிட்டியேம்மா அப்படின்னு அக்பர் கேட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லிச்சு, இன்னைக்கு யாரோ இந்த விளையாட்டை தொடங்கி இருக்கிறாங்க, இப்போதான் தலைமை வேலைக்காரி வந்து என் கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டு இந்த செய்தியை என்கிட்ட சொல்லிட்டு போனா, அவள் அறை விட்டதிலிருந்து இப்போ உங்களைத்தான் முதல்ல பார்க்குற, அதனால் உங்கள் கன்னத்தில் பலார்னு ஒன்று விட்டுட்டேன்னா. அடுத்த நாள் பீர்பால் அக்பர் பார்த்து சொன்னார், பீர்பால் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் ஏற்றுக்கிறேன். எதை நம்ம கொடுக்குறோமோ அது நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லி அக்பர் சொல்கிறாருன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. தட்டோன்னு நினச்சா நல்லாவே தட்டுங்க. இதில் என்ன காசா வனமா? நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா நான் பேசி முடிச்ச பிறகு நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வேணும் ஒரு தங்கத்தட்டு கொடுக்கலாம், ரெடியாக தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறக்காக மற்றவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? நாங்கள் வெள்ளித்தட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க கொடுக்கலாம். நான் இந்த தங்கத்தட்டை கொண்டு போய் என் வீட்டு பீரோவில் பூட்டி வச்சிருவேன், வெள்ளித்தட்டை கொண்டு போய் ஷோகேஸில் வச்சிருவேன். ஆனால் நீங்கள் கொடுக்குற கைதட்டத்தா கோயம்புத்தூர் வரைக்கும் நான் உள்ளத்தில் ஏந்தி போவேன்னா எதுக்கு கஞ்சம்? தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அப்போ எவ்வளோ ஒரு உண்மை, நம்ம எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அது வீடாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், பொது இடங்களாக இருக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, எத்தாம் பெரிய உண்மையை இந்த சாதாரண ஒரு கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், இன்னுமே நான் ஒன்று புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. எது கிடைக்குதோ அதை கொண்டு மகிழ்ச்சி அடையலாங்க. எது கிடைக்குதோ அதை கொண்டு மகிழ்ச்சி அடையலாங்க. ஆனால் எல்லாருக்கும் எதிர்பார்த்தது கிடைச்சிருமா? எல்லாருக்கும் எதிர்பார்த்தது கிடைக்குமா? 99% கிடைக்காதுங்க. எங்கள் இதில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் என் மேலே. ஏன்னா வாய் ரொம்ப பேசுகிறா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம். இவ பேசுகிற வாயை பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எங்கள் அம்மாவுக்கு ஜோசியத்து மேலே ரொம்ப நம்பிக்கை. ஜோசிகார்கிட்ட போய் கேட்டுச்சு அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமான்னு. அந்த மனுஷன் ஒரு 500 ரூபாயை கொடுனா, எங்கள் அம்மா 500 ரூபா கொடுத்துச்சு. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமோ இல்லையோ பரிகாரம் வேணால் சொல்கிறேன்னாரு. என்னங்கன்னு கேட்டுச்சு. வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து ராகு காலத்தில் நெய் தீபம் போட சொல்லு, நல்ல கணவன் கிடைக்கான்னு அவன் சொல்லி விட்டுட்டான். எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமை கூட எங்கள் அப்பத்தாலும் சேர்ந்துடுது. வெள்ளிக்கிழமை ஓடுறி அம்மன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போடு. எதுக்காத்தா? நல்ல புருஷன் அப்பதான் கிடைக்கும். நீ பேசுகிற வாய்க்கு உள்ளூரில் ஒருத்தனும் வரமாட்டா, எவனாச்சும் இளிச்சமாய வெளியூர்ல இருந்து வந்தாத்தான் உனக்கு அமையே. அதனால போய் சாமி கிட்ட கும்பிடுன்னு முடிக்கிவிட்டா. சரின்னு வெள்ளிக்கிழமை தவறாமல் போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து புழிஞ்சு நெய் தீபம் போட்டு ராகு காலத்தில் அம்மா நல்ல கணவன் வரணும்னு வேண்டுனேன். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஆத்தா என் கோரிக்கையை ஏற்றுட்டாளுங்க. அந்த ராகு காலத்தையே எனக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்தா. ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஒரு ஏக்கங்க. அந்த நாள் வருது, எல்லாம் பட்டாளமாக வர்றாங்க. இதில் என் மாப்பிள்ளை எதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பத்தா இதில் எது என்ற மாப்பிள்ளை எங்கள் அப்பத்தா காமிச்சது. அங்கே வார் ஒன்று பப்பரக்கேன்னு உட்கார்ந்து இருக்குது வாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியலைங்க. அச்சமடம் நாணம் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்தா
இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்கும்னு நினைச்ச 13 அமாவாசைய வடிகட்டின ஒரு கலரு. அதான் ராகு காலம். ஆத்தா என் கோரிக்கையை ஏற்று ராகு காலத்தை கொடுத்துட்டான். நான் எங்கள் அப்பத்தாட்ட, அப்பத்தா இந்த கருவாயனை கட்ட மாட்டேன் அப்பத்தா, ஏன்னா 4 எழுத்து படிச்சிட்டோம் இல்லை, நான் கட்ட மாட்டேன் அப்பத்தான். எங்கள் அப்பத்தா, ஏய் உங்கள் அப்பா கௌரவமாக பொழைச்சிருக்கிறா, சபையில் அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலகுனிவு ஏற்படுத்தின ஆற்றி தலைய நான் எங்கே ஆட்டினேன், அவளேன்ற தலையை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு. அதுக்கு தான் பூவை ஒரு கூட வைப்பாங்க. அன்னைக்கெல்லாம் உப்பெல்லாம் மாறி போச்சு. ஒரு கூட பூவை தலையில் வச்சு குனிஞ்சிட்டே இருக்கணும். ஏன் நிமிந்து வார்த்தை ஒரு மாதிரி இந்த ராகு காலமாக இருந்து வேண்டான்னு சொல்லிட்டா, அதனால் பூவை வச்சு நல்லா ஜடை கட்டுக்கண்ணியை வச்சு பின்னி விட்டுருவாங்க. அவளே ஜடை பிடிச்சி இழுக்கிறா, தலை ஆடுது. புள்ள சம்மதிச்சாச்சு. நான் எங்கே சம்மதிச்சேன், கல்யாணம் ஆயாச்சு. என்ன தெரியுங்களா, அங்கே போனால் இதை விட ஒரு பெரிய இடி காத்துட்ருக்கு. அன்னைக்கெல்லாங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பரம்பரைக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இன்றைக்கி வேணால் நிலத்துக்கு நிலம், அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்டு, இதெல்லாம் இன்றைக்கி வேணால் நம்ம பார்க்கலாம். அன்னைக்கெல்லாம் பரம்பரைக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எங்கள் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா, புளி அடித்து பொழைச்ச பரம்பரை. நாங்கள் என்ன நினச்சோம், இதுக காட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்துட்டு போய் வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினச்சோம். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துலெல்லாம் புளியங்காய் அடித்து பொழைச்ச பரம்பரைன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது. ஐயோ அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க அப்பத்தா. எங்க அப்பத்தா ஆஜராகி, ஏய் 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டுட்டான். இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா, அப்படியே தூங்கும்போது 1.5 HP மோட்டரோட சத்தம், குரட்டை சத்தம். ஐயோ அப்பத்தா அந்த வீட்டில் நான் போக மாட்டேன், குரட்டை விடுறாரு எங்க அப்பத்தா. ஏய் அவங்க தான் உனக்கு தெய்வம், அந்த வீடு தான் கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரித்து வாழு, போ முடிக்கி விட்டுட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு குரட்டை சத்தம் கேட்டால் தூக்கம் வரலேன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு குரட்டை சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு, சாந்தாமணி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு அம்மணிகளும் அப்படித்தான். இன்னைக்கு நிறைய வீடுகளில் வாழ்க்கை ஜெயிக்குதுன்னு சொன்னால் அந்த விட்டு கொடுத்து போகிற ஒன்றா ஆண்கள் விட்டு கொடுக்கல. அதுக்காக நான் ஆண்கள் இல்லைன்னு சொல்லலை. சில வீடுகளில் ஆண்கள் விட்டு கொடுக்கலாம், சில வீடுகளில் பெண்கள் விட்டு கொடுக்கலாம். அந்த விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கை தாங்க என்னைக்கும் கெட்டு போகாதுன்னு சொன்னால் இதை விட மகிழ்ச்சி நமக்கு என்னங்க வேணும்? நான் இன்னும் புரிகிற மாதிரியே ஒன்று சொல்கிறேன். ஒரு கல்யாணம் ஆகி 15 வருஷம் வாழ்க்கையில் ஒரு சண்டை சச்சரவு கிடையாது. ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும், எப்படிங்க 15 வருஷத்தில் சின்ன வரலிங்க, சான்ஸ் இல்லைங்க. கணவன் பேசி மனைவி பேசாமல் இருப்பாங்களா? ஏன்னா கணவன் ஒன்று சொன்னால் நம்ம 2 சொன்னால் தான் நமக்கு ஆறுதலே ஆகும் இல்லையா? ஆனால் கணவன் பேசி எப்படிங்க மனைவி பேசாமல் இருப்பாங்க? எப்படிங்க பேசுவாங்க? ஏங்க அவங்க தான் ஊமைங்க. அந்த அம்மா ஊமை. எல்லாரும் கேட்ட பிறகு இந்த மனுஷனுக்கும் ஒரு ஆசை வருது. இவளும் என்னமோ 15 வருஷம் வேன்னு என்னமோ சொல்லணும்னு துடிக்கிறா. சரி என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எதுக்கும் ஒரு பரிசோதனை வைப்போம், வாய்ப்பு இருந்தால் பேசட்டு கூப்பிட்டு போனான். கூப்பிட்டு போய் டாக்டர் எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது அவ்வளவுதான், அதை ஆப்ரேஷன் பண்ணுனா கள்ளன்னு உங்கள் மனைவி பேசுவாங்க, 6 லட்சம் ஆகும்னா. உடனே 3 வட்டிக்கு வாங்கினா 6 லட்சத்தை கட்டுனா. ஆப்ரேஷன் சக்சஸ். டாக்டர் என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்பில் எகிரி எகிரி பேசுகிறா. போனா கதவை திறந்தா, அப்படியே மனைவியை ஆசையாக பார்த்தா. அவள் என்ன பேச போறா? 15 வருஷம் பேசாத அந்த வார்த்தையை முதலில் காதில் கேட்க போகிறோமே, ஆசையா மனைவியை பார்த்தா. கணவனை பார்த்த மனைவி 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சா. வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா இருந்து பெத்தவங்க என்னைய கொண்டு வந்து பாலுங்கணத்தில் தள்ளி ஆட்டுக்கல்லா இருந்தா ஊரே ஆட்டி இருக்குமேன்னு பேச ஆரம்பிச்சா. கதவை அடைச்சா. திரும்பி வந்தா.
டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னா. இப்போ டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறக்கு, வேண்டானா அடைக்கிறக்கு, இதனை வாய்க்க வரப்பாடா, ஒரு 50,000 கட்டுற உன்னை நான் ஜெவிடாக்கி விடுறேன்ட்டாரு. இப்போ இதுலேருந்து என்னதான் நீ சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கலாம். இதுதாங்க வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி. வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வாயிருந்தும் ஊமையாய் காதிருந்தும் செவிடர்களாய் இருந்து பாருங்க, இருந்து பாருங்க. இதை விட என்னங்க வாழ்க்கையில் வெற்றி வேணும்? நான் புரிகிற மாதிரியே சொல்கிறேன். கோயிலுக்கு போகிறீங்களா, ஓம் ஓம் ஓம்னு சொல்லுங்க. வீட்டுக்கு வர்றீங்களா, ஆம் ஆம் ஆம்னு சொல்லுங்க. வாழ்க்கையினுடைய மந்திரமே இதுதாங்க. இதை தெரியாமல் எத்தனை பேர் ஒன்றும் இல்லைங்க. 6 மாதத்துக்கு முன்னால் என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு. அத்தை, உங்கள் ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. யார் என் ப்ராடக்ட்டு? என் புள்ள ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. உடனே நான் யோசித்து ஒரு பதில் அடித்தேன். மாப்பிள்ளை, அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆகிவிட்டது, வாரண்டி பீரியடும் தீர்ந்து விட்டது. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு நான் ஒரு மெசேஜ் அடித்தேன். இதெல்லாம் ஒரு நூற்றாண்டுக்குள்ளே நாம் இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம். அப்போ எதையுமே நீங்கள் ரசிக்க பழகுங்க. எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்காது. ஒரு வீட்டில் 3 பெண் பிள்ளைகள்ங்க, ஆம்பளை பசங்க இல்லை. அந்த அம்மா மாமியாருக்கு ஒரு ஆசை. வந்திருக்கிற 3 மருமகனும் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்குவாங்களா, ஒரு பரிசோதனை வைக்கணும்னு அந்த அம்மா நினச்சிது. முதல் மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு பரிசல்ல ஆற்றுல அப்படியே போச்சு. வாங்க மாப்பிள்ளை, அப்படியே ஆற்றுல பரிசல்ல போயிட்டு வரலாம். மாப்பிள்ளையும் வந்துட்டார். கொஞ்சம் தூரம் போனது, நடு ஆற்றுல போனது அந்த அம்மா தண்ணிக்குள் உளுந்துடுச்சு. வேண உளுந்துடுது. முதல் மாப்பிள்ளை அப்படியே பதறி போய் அப்படியே மாமியாளை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துனார். அடுத்த நாள் காலையில் முதல் மாப்பிள்ளையோடைய வீட்டுக்கு முன்னாடி ஆடிக்கார் நின்றுட்டு இருந்துச்சு. மாமியாளின் அன்பு பரிசு. 2வது நாள் 2வது மாப்பிள்ளை சரியா தன்னை கவனிச்சுக்கிறாரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்பு சகோதரர் லியோனி அவர்களை வருக வருக என்று அனைவர் சார்பாகவும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதரர் வந்துட்டாரு. ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிட்றேங்க. இப்போ 2வது மருமகன் சரியா கவனிக்கிறாரா, வாங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு அதே மாதிரி பரிசல்ல போச்சு. அதே மாதிரி தவறி விழுந்துச்சு. 2வது மாப்பிள்ளை பதறி போய் அத்தையை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துட்டார். அந்த மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு முன்னால் அடுத்த நாள் ஒரு கார் நின்றுது. கியா கார் நின்றுச்சு. மாமியாளின் அன்பு பரிசு. இப்போ 3வது மாப்பிள்ளைய சோதிக்கணும். 3வது மாப்பிள்ளைய அதே மாதிரி கூப்பிட்டு போனார். தண்ணியில் உழுகிற மாதிரி உளுந்துச்சு தவறி. அந்த மாப்பிள்ளை விட்டுட்டான். போய் சேரு, பிள்ளைய கட்டி வச்சு நீ என்னை என்ன கஷ்டப்படுத்துற, போ. காப்பாற்றாம விட்டுட்டான். தெரியும் அடுத்த நாள் நமக்கு கிஃப்ட் கிடையாது, கார் கிடைக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அடுத்த நாள் என்ன ஆச்சரியம், அந்த 3வது மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு முன்னால் BMW கார் நின்றுச்சு. அதில் ஒரு ஸ்லிப்பை எழுதியிருந்தது, மாமனாரின் அன்பு பரிசுன்னு. வீட்டுக்கு வீடு இருக்குங்க பிரச்சனைகள். வீட்டுக்கு வீடு சட்டி பானைனா முட்டத்தான் செய்யும், மூக்குன்னு இருந்தால் சளி பிடிக்கத்தான் செய்யும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் என்னங்க வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சி அனுபவிப்போம். அப்போ இதையெல்லாம் நம்ம ரசிக்க பழகணுங்க. அந்த ரசிப்பில் தாங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சி இருக்குது. இங்கே பெரும்பாலும் என்னை எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரை கண்ணிலையும் கூட காட்ட மாட்டேங்கிறீங்கக்கா, காட்டவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு மூடி வச்சுருக்கிறேன், கூப்பிட்டு வர்றதில்லை. ஏன் தெரியுங்களா? அதான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒத்தையாக தான் நான் வந்திருக்கிறேன், தனியாக தான் வந்திருக்கிறேன், கூட்டிகிட்டு வரல. ஏன் கூட்டிகிட்டு வர்றதில்லைன்னா, ஒரே ஒரு மேடைக்கு தான் அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்தேன்.
எல்லாரும் பார்த்து அக்கா மாமாவை கூப்பிட்டு வந்திருக்காரு, மாமாவை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு கொண்டு வந்து முன்னாடி இப்படி உட்கார வச்சுட்டாங்க. சரி, நானும் பார்த்தேன் நம்ம மனுஷன் வந்திருக்கிறாரு, நாலு நல்ல வார்த்தைகளாக பேசணும்னு சொல்லி வள்ளுவரையெல்லாம் எடுத்து பேசுகிறேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் சொல்லிட்டு அதோட நான் நிறுத்த வேண்டியதுன. எனக்கு 7.5 நாக்கில் நிற்கிது. அதுக்கு பெரிய விளக்கம் வேற கொடுக்குறேன். வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணற்றிலே நீர் இறைத்து கொண்டிருந்தார். வெளியில் சென்ற வள்ளுவர் வந்து வாசுகி என்று குரல் கொடுத்தார். உடனே அந்த அம்மையாரு சேந்தர பானையையும் கைத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டாங்க. தண்ணி வேணும்னு கேட்டாரு. மோந்து கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தால் எந்த இடத்தில் பானையும் கயிற்றையும் விட்டு சென்றாரோ அந்த இடத்தில் அப்படியே நின்றது. வாழ்ந்தால் இப்படி கற்புடையவர்களாக வாழன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், ஓங்கி வேற பேசிட்டேன். நம்மால் என்ன பண்ணியிருக்காரு, ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணுற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டிலையும் கிணறு இருக்குது, எங்கள் வீட்டிலையும் கயிறு இருக்குது, எங்கள் வீட்டிலையும் குடம் இருக்குது. ஒரு நாள் காலேஜ் ஓரக்கு பரபரன்னு வேலை செய்கிற இந்த மனுஷன் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுனது எனக்கு தெரியல. ஓ, கரண்ட்டு போயிடுச்சே, வயசான மாமியா இருக்காங்களே, சரி எதுக்கு 10 குடம் தண்ணி சேர்ந்து வைப்போம், மோட்ரு போடாமல் விட்டுட்டமேனு போய் தண்ணியை சேர்ந்துன. சாந்தி அப்படின்னாரு. சாந்தினால அங்கே ஏதோ வில்லங்கம் வருதுன்னு அர்த்தம். எதுக்கு வில்லங்கத்தை வளர்த்தோன்னு சேந்தர குடத்தையும் கைத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு என்ன செய்யறேன்னாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறேங்க என்ன கையை பிடிச்சாரு. வான்னு கூப்பிட்டு வந்தாரு. வந்தா ஏன் துரதிஷ்டம் குடமும் கயிறும் போய் தண்ணிக்குள் விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு, நிக்கல. என்ன மாமா நிக்கல? குடமும் கயிறும் நிக்கலன்னாரு. அப்பதான் சுதாகரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்தரவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கணும் மாமான்னு சொல்லி அந்த சுதாகரிப்புங்க. ஏன் இன்னைக்கு நீங்க வெளிநாடுகளெல்லாம் பார்த்து வியக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. கிளின்டன் கில்லாரி நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க. நம்முடைய நாட்டை சுற்றி பார்த்துட்டு அவங்க நாட்டுக்கு விமானத்தில் ஏற போகையில் நிருபர்கள் ஓடி வந்து பேட்டி எடுக்கிறாங்க. எங்கள் நாட்டுக்கு வந்தீங்க, தஞ்சையை பார்த்தீங்க, கங்கையை பார்த்தீங்க, தாஜ்மஹாலை பார்த்தீங்க, எது பிடித்ததுன்னு கேட்டாங்க. தஞ்சையும் பிடிக்கல, கங்கையும் பிடிக்கல, தாஜ்மஹாலும் பிடிக்கல, இந்திய தேசத்தில் உள்ள குடும்பங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. நிருபர்கள் விடல, மறுபடியும் கேள்வியை கேட்டாங்க. ஏன் உங்கள் நாட்டில் குடும்பங்கள் இல்லையா என்று கேட்கும் பொழுது எங்கள் நாட்டில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல, ஆனால் இந்திய தேசத்தில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல, கோயில்களாக இருக்கிற காட்சி எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல சின்ன சின்ன அன்பில்தான், சின்ன சின்ன பாராட்டில்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நல்ல திருநாளிலே நான் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். மனிதனாக பிறந்தவன் இன்னைக்கு பெரும்பாலும் ஒருத்தரை ஏமாற்றுவதிலேயே குறியா போற ஒரு காலகட்டமாக மாறிட்டு இருக்கு. இங்கே ஒன்றும் இல்லைங்க, என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து அக்கா எனக்கு 5000 கடன் கொடுக்கான்னு கேட்டான். நான் சொன்ன கடன் அன்பை முறிக்கின்றா தம்பி, நான் தரமாட்டேன்னு. தந்தா தா, தராட்டி போ, எதுத்தூட்டில் வாங்குறேன்னா. அட எதுத்தூட்டுக்கார அறுத்தகைக்கு சுண்ணாம்பு தரமாட்டானே, அவங்கிட்ட எப்படிடா வாங்குவேன்னு கேட்டேன். வாங்கறனா இல்லையா பாருன்னு போனா 5000 வாங்கி ஆட்டிட்டு வர்றானுங்க என் முன்னால. நான் கூப்பிட்டேன், வாடா இங்க, எப்படிடா 5000 வாங்கினேன். வெரி சிம்பிள் அக்கா. குடும்ப சகிதமாக உட்கார்ந்துருந்தாரு. அவர் காலில் போய் விழுந்த, என் குலதெய்வமே நீதான்னு சொன்ன, 5000 கொடுத்துட்டாருன்னு. எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஏண்டா ஒரு 5000 வாங்கறக்கு அடுத்தவங்காலில் போய் விழுந்திருக்கிறையே, நீ எல்லாம் மானமுள்ள தமிழநாடான்னு கேட்ட. அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, ஆட போக்கா, 5000 வாங்கறக்கு ஒரு தடவை தானே விழுந்த, அதை எங்கிட்டிருந்து அவன் திருப்பி வாங்கறக்கு எத்தனை தடவை என்ற காலில் உழுக வைக்கிறோம் பார்க்குறையான்னு கேட்டா, இந்த ஏமாற்றுவர்களுக்கு. ஏன்னா இது புத்தக திருவிழாவாக இருக்கிறதுனால நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி புத்தகங்கள் என்ன செய்யும், புத்தகங்கள் புரட்சி செய்யும்,
புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும். இந்த கதையோடு நான் முடிக்கிற, ஏதோ வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கியாவது வாசிக்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ளேயும் கொண்டு வாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் கொண்டு வாங்க. ஜானகிராமன் எழுதிய ஒரு கதை காண்டாமணி அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில் ஒரு உணவு விடுதி நடத்தக்கூடிய கணவன் மனைவி, அங்கே ஐராவதம் அப்படின்னு ஒரு வயதானவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அட்டண்டராக வேலை பார்ப்பார். அவருக்கு குடும்பம் இல்லாததுனால அந்த வயதான ஐராவதம் வந்து இந்த கடையில் சாப்பிடுவார். அன்னைக்கும் அவர் முதலால் அந்த கடை திறக்கிறாங்க, மதிய உணவு தயாராகிடுச்சு. ஐராவதம் வர்றாரு, வந்து உட்கார்றாரு. அந்த உரிமையாளர் உணவு பரிமாறுறாரு. பரிமாறிட்டு எல்லாம் அவருக்கு எடுத்து வச்சுட்டு அவரே எடுத்து போட்டுக்கலாம், செல்ஃப் சர்வீஸ் வச்சுட்டு போய் பொட்டலை உணவு கேட்பாங்க. அதனால் அந்த குழம்பு ரசத்தை எல்லாம் பொட்டலம் கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழம்பை எடுத்து ஊற்ற போகும்போது அதில் ஒரு விஷப்பாம்பு செத்து கிடக்குது. உடனே அந்த உரிமையாளர் பதறாரு, ஐயோ கொடிய விஷப்பாம்பு உள்ள விழுந்திருக்குதே, இதைய வேற அந்த பெரியவருக்கு நான் போட்டுட்டேனே, சாப்பிட்றத தடுக்கணும்னு ஓடி வந்து பார்க்கறக்குள்ள ஐராவதம் சாப்பிட்டுட்டு இலைய மடித்து எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இவருக்கு மனசாட்சி உறுத்துது, ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே, சொல்லாமல் விட்டுட்டோமே, சொல்கிறக்குள்ளே சாப்பிட்டுட்டாரே, ஏதாச்சும் ஆச்சுன்னா நாளைக்கு போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி ஊரே எனக்கு அவமானம் ஏற்படுமே, என்ன பண்ணுறதுங்கும்போது அந்த ஊரில் சிவன் கோயில் ரொம்ப உயரமாக இருக்குது. அதில் சிவசிவா அப்படிங்கிற அந்த வாசகம் கண்ணு அப்படியே தெரியுது. உடனே சிவனே, அப்பா என்னைய காப்பாற்றி விடுப்பா, என்னைய காப்பாற்றி விட்டுட்டீனா, இதிலிருந்து என்னைய காப்பாற்றி விட்டீனா உனக்கு பெரிய காண்டாமணி வாங்கி நான் கட்டுறேன்னு கும்பிடுறா. அடுத்த நாள் ஐராவதம் இறந்துடுறாரு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ நடுங்கிட்டு இருக்கும்போது ஊர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால் அவர் இறந்துட்டாருன்னு கொண்டு போய் அவரை எரிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்பா ஒரு பெரிய இதிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, காதும் வச்ச மாதிரி காண்ட வாங்கி கொண்டு போய் கோயிலில் கட்டி விட்டுறாரு. என்ன ஒரு இது தெரியுங்களா, அது காலையிலையும் மதியத்தும் மாலையிலையும் மாலகால பூஜை நடக்கும் பொழுது அந்த காண்டாமணியை டன்னு அடிப்பாங்க, பெரிய மணி டன்னு அடிக்கும்போது இந்த உரிமையாளருக்கு நினைவு வரும், ஐராவத நினைவில் வருவார், விஷப்பாம்பு நினைவில் வரும், குழம்பு வரும். அதை மறக்கிறக்குள்ள மத்தியானம் டன்னு அடிக்கு, திரும்ப மத்தியானம் வரும், திரும்ப நைட் அடிக்கும், திரும்ப அந்த மணி அடிக்கிறப்பெல்லாம் அவருக்கு அந்த நினைவு வந்து போயிட்டே இருக்கும். கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பார், குற்றங்களிலிருந்து தப்பி விடலாம், குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒருபொழுதும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை அவர் நிறைவு செய்கிறாருன்னு சொன்னால், இது மாதிரி எத்தனையோ வாழ்வியலை சொல்லக்கூடிய புத்தகங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. வாங்குங்கள், படியுங்கள், பிள்ளைகளுக்கும் அதை படிக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். படிப்பு ஒன்றுதான். அதனால தான் அந்த அழைப்புதலை நான் திரும்ப நினைவுபடுத்துகிறேன். குனிந்து பார், நாளை உன்னை நிமிர்ந்து நடக்க வைப்பேனுங்கிற வாசகத்தை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்தி படிக்க வையுங்கள். படிப்பு ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய சொத்து என்று சொல்லி வியந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்வுக்கு வழிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.